வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒர்க்கு பவர் எனர்ஜிலேருந்து சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தியரி கொஸ்டினாக ஒரு ரெடியாக பார்த்துட்டு அப்புறம் ஒரு 10 சம் ஒரு 11 சம் வந்து நம்ம ப்ராப்ளம் மாதிரி பார்த்துருவோம். ரைட், இப்போ பாருங்கள், எ மேன் புஷஸ் எ வால் அண்ட் ஃபெயில்ஸ் டு டிஸ்பிளேஸ் இட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? 0. ஒர்க்குக்கு என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன் டாட்னா என்னது? காஸ் தீட்டா தானே. ஒர்க் என்ன குவான்டிட்டி? ஸ்கேலார் குவான்டிட்டி தானே. ஸ்கேலார்னால் என்ன ப்ராடக்ட்டு? டாட் ப்ராடக்ட்டு. டாட்னா என்ன? காஸ் தீட்டா. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? ஃபெயிலுங்கிறான். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? 0. ஸோ 0 ஹோல் எல்லாமே 0 ஆயிடும். அப்போ ஒர்க்கு வந்து கிடையாது. நோ ஒர்க் அட் ஆல். அடுத்தது, இஃப் ஏ ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல் இன் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், ரொம்ப முக்கியம், இன் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டபுள்டு, ஒர்க் உட் பி. ஒர்க்குக்கு என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸும் டபுள் ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டபுள் ஆகுது. அப்போ ஒர்க் எவ்வளவு? 4 டைம்ஸ் ஏற்கனவே இருந்ததை விட. ஓகேங்களா? 4 FS ஒர்க். ஓகேங்களா? இது இனிஷியல், இது W1, இது W2. ஓகேங்களா? அப்போ 4 டைம்ஸ். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ யூனிட் ஆஃப் எனர்ஜினா? ஜூல் செகண்டு பவரு, வாட்டும் பவரு. ஹார்ஸ் பவர்னால் என்னது? குழப்பிக்கூடாது. மோட்டர்லாம் சொல்லுவாங்களே ஹார்ஸ் பவர் ஹெச்பி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுவும் பவர் தான். ஸோ நன். அடுத்தது, த எனர்ஜி விச் an electron occurs when accelerated through the potential difference of 1 volt is called. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? எனர்ஜிக்கு யூக்கு விக்யூன்னு படிச்சிருக்கோமா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகளுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் வச்சா அதுக்கு என்ன கிடைக்கும்? எனர்ஜி கிடைக்குங்கிறாங்க. இங்கே எவ்வளோ வோல்ட்டு? 1 வோல்ட்டு. சார்ஜ்டு பார்ட்டிகள் யார்? எலக்ட்ரான். எத்தனை ஒரு எலக்ட்ரான் மாதிரி. அப்போ என்னது? எலக்ட்ரான் வோல்ட். ஓகேங்களா? சார் ரைட். அப்போ எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்லணும். ரைட். அடுத்தது, இந்த ஜூல்லாம் எஸ்ஐ யூனிட்டு, எர்கு வந்து சிஜிஎஸ் யூனிட்டு, 1 வாட்டுங்கிறது நம்ம எஸ்ஐ யூனிட் தான், அது பவருக்கு. ஓகேங்களா? சரி. த ஏரியா ஆஃப் த ஆக்சிலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கர்வ் ஆஃப் எ பாடி கிவ்ஸ். ஏரியானாவே என்ன? அந்த ரெண்டு குவாலிட்டி என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ண மாதிரி வச்சுக்கோங்களேன். ரைட்டு. ஆக்சிலரேஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டா? அப்போ ஆக்சிலரேஷனுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வர மாதிரி ஃபார்முலா என்ன சொல்லலாம்? ஒரு ஃபார்முலா படித்தோம்ல, வி டிவி பை டிஎஸ்ன்னு படித்தோமா? ரைட். இங்கே என்ன இருக்குது? ஆக்சிலேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டா? இந்த டிஃப்ரென்சஸ்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. அப்போ ஆக்சிலேஷன் எஸ் இங்கே வந்துருமா? அப்போ மீதி யார்? வி டிவியா? இப்போ டிவிலாம் விட்டுருங்க. அப்போ இதுவும் வி, இதுவும் விவா? யூனிட் பிரகாரம் பார்த்தா அப்போ வி இன்ட்டு வி என்னது? வி ஸ்கொயர். இங்கே எங்கேயாவது வெலாசிட்டி இருக்கா? இல்லை. ஆனால் என்ன இருக்குது? கைனட்டிக் எனர்ஜி மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. எனர்ஜி சேஞ்ச் இன் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜினா. இப்போ பாருங்கள், கைனட்டிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? எம்வி ஸ்கொயர் பை ஆரா? சாரி, ஆஃப் எம்வி ஸ்கொயர். சாரி, ஆஃப் எம்வி ஸ்கொயர். இப்போ பாருங்கள், ஆனால் இங்கே என்ன இருக்குது? வி ஸ்கொயர். அப்போ இந்த கைனட்டிக் எனர்ஜியை ஒரு யூனிட் மாசால் பெர் யூனிட் மாசால் பண்ணால் என்ன ஆயிரம்? வி ஸ்கொயர் வந்துருமா? அப்போ சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி பெர் யூனிட் மாசா போட்டால் நமக்கு வி ஸ்கொயர் மட்டும் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ சி ஆப்ஷன். இப்போ 6th சம் பார்க்குறோம். 4 பார்ட்டிக்கல் is given have same momentum which has maximum kinetic energy. மொமெண்டத்துக்கும் கைனட்டிக் எனர்ஜிக்கும் முதல் ஃபார்முலா என்ன ரிலேட்டடு? கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு என்னது? பி ஸ்கொயர் பை 2mனு ஒரு ஃபார்முலா இருக்கா? மறந்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆஃப் எம்பி ஸ்கொயர் கைனட்டிக் எனர்ஜிக்கு ஃபார்முலான்னு தெரியும். மேலேயும் எம்மு கீழே எம்மு பெருக்குனா என்ன ஆயிரும்? எம் இன்ட்டு எம் எம்மா? அப்போ எம் ஸ்கொயர் வி ஸ்கொயரா பை எம்மா? எம்வி மொமெண்டமா? பியா? அப்போ எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் பி ஸ்கொயரா? பி ஸ்கொயர் இந்த 2m அந்த மாதிரி வச்சுங்க. ஓகே. அப்போ கைனட்டிக் எனர்ஜி சொல்கிறது பி ஸ்கொயர் பை 2m. மொமெண்டம் என்னது? சேம். அப்போ கைனட்டிக் எனர்ஜி ப்ரொபோஷனல் டு என்னது? 1/m. ஏன்னா 2வும் கான்ஸ்டன்ட் தானே. அப்போ எந்த பார்ட்டிகளுக்கு மாஸ் கம்மியாக இருக்கோ அந்த பார்ட்டிகள் தான் கைனட்டிக் எனர்ஜி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். நல்லாவே தெரியும். புரோட்டான் வந்து அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான் வந்து இதை விட கம்மியாக இருக்கும். நீங்கள் ஆர்டராகவே போங்க. புரோட்டானை விட எலக்ட்ரான் கம்மி, எலக்ட்ரானை விட டியூட்ரான் அதிகம், டியூட்ரானோட ஆல்ஃபா பார்ட்டிகள் அதிகம். அப்போ என்னது? எலக்ட்ரான் தான் உள்ளே கம்மியாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? எலக்ட்ரான். ஓகேங்களா? ரைட். அடுத்தது, த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எ பாடி ஆஃப் மாஸ் 4 kg அண்ட் மொமெண்டம் 6 Newton/s வில் பி. இதுவும் அதே மாதிரி தான். என்ன கொடுத்துருக்காங்க? இதே ஃபார்முலா தான். என்னது? கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு என்னது? கைனட்டிக் எனர்ஜி தானே கேட்டிருக்காங்க. இதே ஃபார்முலா. அதுதான் அடுத்த சம்மந்தம் எழுதணும். பி ஸ்கொயர் பை 2m. மொமெண்டம் எவ்வளவு? 6 Newton/s. அப்போ பி ஸ்கொயரா? 6 × 6 எவ்வளவு? 36. 2 இன்ட்டு மாஸ் எவ்வளவு நம்மளுக்கு? 4 kg. அப்போ எவ்வளவு? 36/8. அப்போ என்ன வரும்? 4.5 ஜூல். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு, இஃப் எ ஃபோர்ஸ் எஃப் இஸ் அப்ளைடு ஆன் எ பாடி அண்ட் இட் மூவ்ஸ் வித் எ வெலாசிட்டி v, தென் த பவர் வில் பி. இதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. பவருக்கு என்ன ஃபார்முலா? எனர்ஜி பை டைமா?
எனர்ஜி பை டைம். எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸா பை டைம் இன்ட்டு ஈக்குவல் டு ஃபோர்ஸ். டிஸ்டன்ஸ் பை டைம் என்னது? வெலாசிட்டியா? அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஓகேங்களா சார்? கிராஸு இது மேக்னிடியூடு தான் பெருக்குறீங்க. ஓகேங்களா ரைட். அடுத்தது 9th சம். த பவர் ஆஃப் பம்ப். ஓகேங்களா விச் கேன் பம்ப் 200 kg ஆஃப் வாட்டர் டு எ ஹைட் ஆஃப் 200 மீட்டர் இன் 10 செகண்ட். அப்போ பவர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? எம்ஜிஹெச். அதாவது இவ்வளோ மாஸ் உள்ள வாட்டரை எவ்வளோ ஹைட்டுக்கு ஏற்றணும்? 200 மீட்டருக்கு ஏற்றணும். இது எனர்ஜி. ஓகேங்களா ரைட். நமக்கு தெரியும்ல பவர் இன்ட்டு டைம். இது எனர்ஜி தானே? சீக்குவல்ட்டு என்னது? எம்ஜிஹெச்சா? ஏன்னா வாட்டர் தானே ஏற்றணும். ரைட்டு. அப்போ பவர் சீக்குவல்ட்டு என்னது? எம்ஜிஹெச் பை டியா? சரி ரைட்டு. எம் எவ்வளோ நமக்கு? மாசு 200 kg. ஓகேங்களா? ஜி எவ்வளோ இடத்துக்கு சொல்கிறாங்க? 10. ஹைட் எவ்வளவு? 200 மீட்டர். எவ்வளோ செகண்டில் ஏறணுமா? 10 செகண்டில். அப்போ எவ்வளோ வரும்? 10 கேன்சலா? அப்போ என்ன ஆயிரும்? ஓகேங்களா? இதுக்கு கிலோவா? கிலோ வாட். இது 40. அப்போ 40 கிலோ வாட். ஓகேங்களா? சரி ரைட். லாஸ்ட்டு இதுதான் இப்போ வெக்டாரில் கொடுத்துருக்காங்க. A force 4i plus j cap minus 2k cap Newton acting on a body maintain its velocity. இப்போ தானே பார்த்தோம் பவருக்கு வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு. அப்போ ரெண்டையும் பிரிக்க வேண்டியதான். பவர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஏன்னா பவர் ஸ்கேலார் குவான்டிட்டியில் அதுதான் டாட் ப்ராடக்ட். இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக போட்டாகணும். ஏன்? எல்லாம் வெக்டாரில் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக போட்டாகணும். ஓகேங்களா சரி. ஃபோர்ஸ் என்னது? 4i cap ப்ளஸ் j cap மைனஸ் 2k cap ப்ராக்கெட் டாட்டு. வெலாசிட்டி எவ்வளவு? 2i cap ப்ளஸ் 2j cap ப்ளஸ் 3k cap. ஓகேங்களா? நமக்கு தான் தெரியுமே ஐயால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஜேவை ஜேவால். ஏன்னா டாட் ப்ராடக்ட்டில். அப்போ 4 × 2 எவ்வளவு? 8. i டாட் i 1. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் எவ்வளவு? ப்ளஸ்ஸு. 1j × 2 எவ்வளவு? 2. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் எவ்வளவு? மைனஸ். 2 × 3 எவ்வளவு? 6. அப்போ எவ்வளோ வரும்? இது வந்து 10 மைனஸ் 6. அப்போ எவ்வளவு? 4 வாட்ஸ். ஓகே. இப்போ 11th சம் பார்க்குறோம். A uniform ladder of mass m and length resting horizontally. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு? ஹரிசாண்டலாக இருந்துச்சு. அண்ட் த ஃப்ளோர் இஸ் ஆன் த ஃப்ளோர். இதை என்ன பண்ணுறோம்? லிஃப்டட் பண்ணுறோம், மேலே தூக்குறோம். அண்ட் ஹெல்ட் எகெயின்ஸ்ட் த வெர்டிக்கல் வால். வால்க்கு அட் அன் ஆங்கிள் எவ்வளவு? 30 டிகிரி வித் த ஃப்ளோர். கால்குலேட் த ஒர்க் டன் பை கிராவிட்டி. நீங்கள் செஞ்ச ஒர்க்கு கேட்கல, பை கிராவிட்டி. அப்போ நீங்கள் தூக்குறப்ப ஒர்க் என்ன பண்ணோம்? உங்களுக்கு ஆப்போசிட்டாக தானே வேலை பார்க்கும். அப்போ டபிள்யூ ஈக்குவல் எவ்வளவு? இந்த எம்ஜிஹெச் மாதிரி வருமா? அப்போ எம்ஜிஹெச். நீங்கள் செஞ்சுற ஒர்க்குன்னா ப்ளஸ் எம்ஜிஹெச். எர்த்து என்ன பண்ணணும்? நீங்கள் தூக்குறத அப்போஸ் பண்ணல, அப்போ மைனஸ் எம்ஜிஹெச். சரி, இந்த இடத்துல பாருங்கள், இப்படி படம் போடுறோமா? சரி, இப்போ இந்த லேடாரில் ஹைட் இது ஃபுல்லாவா இந்த சென்டரா? நம்ம பாயிண்ட் மாதம் நான் சொல்ல போகிறோம். இந்த லேடார் அவ்வளோ பெருசு இருக்குல்ல, அப்போ இதுதான் வச்சுக்க போகிறோம். இது ஃபுல்லாக எல்னா இது மட்டும் எவ்வளவு? L/2வா? அப்போ இது 30யா? இதானே சென்டரு. சென்டர்னா இது ஹெச்னு வச்சுக்கலாமா? ரைட். இப்போ நமக்கு என்ன வேணும்? ஹெச் தானே வேணும். ஹெச் தானே வேல்யூ தெரியாது. இது L/2, இது 30. அப்போ என்ன ஃபார்முலா வரலாம்? sin 30 = என்னது? ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். L/2வா? அப்போ ஹெச் = என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் sin 30 × L/2. sin 30 × L/2. அப்போ என்ன வரும்? அப்போ எழுதலாமா? மைனஸ் எம். மாஸ் கொடுத்துருக்காங்களா? இல்லை, கொடுக்கல. அப்போ மைனஸ் எம்னு வச்சுக்குவோம். அப்புறம் ஜி தான். ஓகே. இப்போ ஹெச்சுக்கு பதிலாக தான் அந்த வார்த்தை. ஓகேவா? sin 30க்கு எவ்வளவு? 1/2வா? × L/2வா? அப்போ என்ன வரும்? மைனஸ் mgL/4. அப்போ டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு சிம்பிளான சம் தான், நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். என்னது? எல் லென்த்துடைய செயினை L/2க்கு மாதிரி மாற்றிடுறோம். ஓகேங்களா? இது எல் லென்த்து, இது எவ்வளவு? இந்த சைடும் L/2 லென்த்துக்கு மாற்றிடுறோம். மாஸ் இது எவ்வளவு? ஹோல் மாஸா? இங்கே என்னவா ஆயிடுச்சு? 2 சைடும் m/2 மாதிரி ஆயிடுச்சா? அப்போ என்ன வரும்? நம்ம ஒர்க் பண்ண ஒர்க்கு என்னவா மாறிடுச்சு? பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறிடுச்சு. இதில் மாற்றம் இல்லையா? தொங்கிட்டு இருந்த செயின் வந்து நம்ம அப்படியே தூக்கி நிப்பாட்டியிருக்கோம். ஒரு ஸ்டோனே கீழே கிடந்தால் தூக்குனா அது பொட்டன்ஷியல் எனர்ஜி தானே? அதானே ஒர்க்கு? mgh. சரி, இப்போ எம் எவ்வளவு? எம் தான். ஓகேங்களா? சரி, எம் இந்த இடத்துல எம் ஹோல் மாஸா? இது போனால் என்னது? m/2வா? ரைட்டு. ஜி. இப்போ ஹெச் என்னவா மாறிடுச்சு? ஹெச் தானே இந்த இடத்துல எல். இந்த இடத்துல என்னவா மாறிடுச்சு? L/2வா மாறிடுச்சா? இதானே நம்ம செஞ்ச ஒர்க்கு. அப்போ mgL/4. ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இதில் பாருங்கள், யூனிட்டே ஒத்து வரல பாருங்கள். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு mgh தானே வரும், mg/. அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. ஓகேங்களா?
அடுத்தது 13 சம் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் மூவிங் வெஹிக்கிள் இஸ் டைரக்ட்லி பர்பஸ்ஃபுல் டு. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்னா என்ன, ஃபைனல் வெலாசிட்டி 0. ஓகேங்களா, சரி அது என்ன, அது ஸ்கொயர் ஆஃப் த இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் ஆஃப் த இனிஷியல். ஓகே, அப்போ கைனமெட்டிக்ஸில் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அதுதான் எழுதி ஆகணும். சரி ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுவோம், வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2. இங்கே டிஸ்டன்ஸ்னால் டின்னு வச்சுக்கலாமா, எஸ்க்கு பதிலாக ஒன்றும் தப்பு இல்லை. ரைட், இங்கே வந்து ஃபைனல் வெலாசிட்டி என்னது 0, ஏன்னா ஸ்டாப் ஆகுதுல. அப்போ 0 ஈக்குவல் டு என்னது யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2AD. நம்மளுக்கு என்னது டிஸ்டன்ஸ் தானே வேணும். அப்போ 2AD ஈக்குவல் டு என்னது மைனஸ் யூ ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னது மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2A. ஓகேங்களா, அப்போ என்னது மாஸ் ஆஃப் த வெஹிக்கிள் இல்லை, கீழேருந்தே வருவோம். இனிஷியல் வெலாசிட்டி இல்லை, இனிஷியல் ஆக்சிலரேஷன் இல்லை, ஸ்கொயர் ஆஃப் த இனிஷியல் ஆக்சிலரேஷன் இல்லை, ஸ்கொயர் ஆஃப் த இனிஷியல் வெலாசிட்டி, ஸ்கொயர் ஆஃப் த இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ இது கான்ஸ்டன்ட் மாதிரி வச்சுக்கலாம்ல. அப்போ D ப்ரொபோஷனல் டு யூ ஸ்கொயர். அப்போ ஆப்ஷன் A கரெக்ட். 14 சம்மு, a force act on a 30 gram particle in such a way that position of the particle is a function of time t is equal to x equal to 3t minus 4t square plus t cube. Work done during 4 seconds. Work done na change in kinetic energy. Work done na change in kinetic energy. Kinetic energy என்ன ஃபார்முலா, ஆஃப் mv ஸ்கொயர். சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜினா மாஸ் மாறாது, அப்போ ஆஃப் m ப்ராக்கெட்டில் என்ன வரும், vf ஸ்கொயர் மைனஸ் vi ஸ்கொயர். ஓகே, அப்போ ரெண்டு வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும். டியூரிங் 4 செகண்ட் என்ன, 0 செகண்டில் என்ன வெலாசிட்டி, 4 செகண்டில் என்ன வெலாசிட்டி. சரி, வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிட்டு திரும்பி அந்த ஃபார்முலாவுக்கு வரும். அது என்ன ஈக்குவேஷனா, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 3t மைனஸ் 4t ஸ்கொயர் ப்ளஸ் டி கியூபா. v இஸ் ஈக்குவல் டு என்னது dx பை டிடியா. ரைட், அப்போ என்ன பண்ணோம், 3 மைனஸ் 8t ப்ளஸ் 3t ஸ்கொயர். ரைட்டு, டைம் என்னது டியூரிங் 4 செகண்ட் என்ன, 0 செகண்ட்லேருந்து 4 செகண்ட் வரைக்கும். அட் t ஈக்குவல் டு 0வில் வெலாசிட்டி v நாட் எவ்வளவு, ஈக்குவல் டு இது 0 இது 0னா மீதி எவ்வளோ வரும், 3 ms பவர் மைனஸ் 1. அட் t ஈக்குவல் டு 4 செகண்டில் என்ன வெலாசிட்டி, v அட் 4 என்ன வரும், 3 மைனஸ் 8 இன்ட்டு 4 ப்ளஸ் 3 இன்ட்டு 4 ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும், 3 இன்ட்டு 32 இன்ட்டு எவ்வளோ 16 3 48. அப்போ என்ன வரும், இது மைனஸ் 29 ப்ளஸ் 48. அப்போ என்ன வரும் 19, அளவு 19. இதான் என்னது V4. இப்போ ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாமா. அப்போ ஒர்க் டன் என்னது, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜியா ஆஃப் mv4 ஸ்கொயர் மைனஸ் v நாட் ஸ்கொயர். அதாவது ஸ்டார்டிங் டைம் 0 செகண்ட்லேயும் 4 செகண்ட்லேயும் உள்ளது. ஓகேங்களா, மாஸ் எவ்வளவு 30 கிராமா. 30 எப்படி எழுதலாம், 30 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3ன்னு எழுதலாமா. V4 எவ்வளவு 19 ஸ்கொயரா, v நாட் ஸ்கொயர் எவ்வளவு 3 ஸ்கொயரா. அப்போ இது சிம்பிளி இதை அடிச்சிடலாமா, 15ஆ. அப்போ 15 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3. ஓகேங்களா, இது எவ்வளோ வரும் 369. இது எவ்வளோ வரும் 9. இதை அடிச்சு போட்டால் எவ்வளோ வரும் 15 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 இன்ட்டு 352. அப்போ ஆன்சர் என்ன வரும் 5.28 ஜூல் அப்படின்னு வரும். 10 பவர் மைனஸ் 3 சிம்பிளிஃபை பண்ணால் 5.28 ஜூல்னு வரும். இப்போ 15 சம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, த ஒர்க் டன் இன் புல்லிங் அப் எ பிளாக் ஆஃப் wood weighing 2 kN for a length of 10 meter on a smooth plane. நல்ல வேலை இது இல்லை, ஃப்ரிக்ஷன் கிடையாது. ஸ்மூத் பிளேன் இன்க்ளைன்ட் அட் ஆங்கிள் 15 டிகிரி. ஓகேங்களா, நமக்கு ஃபார்முலா என்ன, ஒர்க் டனுக்கு இன்க்ளைண்டாக வருதா, அப்போ என்ன வரும் mg, ஆங்கிள் இருக்கா sin தீட்டா. இது என்னது, இது ஃபோர்ஸு இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, ரைட்டு. எம் எவ்வளோ நமக்கு, மாசு அதை கொடுக்கல, mg கொடுத்துட்டாங்க. mg எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 kN கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம், மாசு ஜியை அவங்களே பெருக்கி வெயிட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன வரும் 2 kN எப்படிலாம் 2 இன்ட்டு 10 பவர் 3 sin 15. sin 15க்கு எவ்வளவு, அதையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. நல்லா மனசு பாருங்கள், 2.588. டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு 10. இப்போ என்ன பிரச்சனைனா மல்டிப்ளிகேஷன் தெரியணும். ஓகேங்களா, அப்போ என்ன வரும், இது எல்லாம் வச்சு போட்டால் 5.17 கிலோ ஜூல்னு வரும். ஆப்ஷன் பி. ஓகேங்களா, அடுத்தது 16 சம். இந்த சம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சம். சில பேர் கேட்பாங்க, சார் மெடிசனுக்கு எதுக்கு சார் ஃபிசிக்ஸ் படிக்கணும், பயாலஜி மட்டும் படித்தா பார்த்தா தானே. இதான் இங்கே ஒரு சம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இஃப் த ஹார்ட் புஷஸ் 1 cm³ ஆஃப் blood, சென்டிமீட்டர் க்யூபு மீட்டர் க்யூப்பில்
blood in 1 second under pressure 20,000 Newton meter power minus 2 the power of hertz. The power of hertz. Power க்கு என்ன ஃபார்முலா நமக்கு power is equal to work by time. சரி ஸோ ஒர்க்குக்கு என்ன சார் ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸா கிடையாது ஒர்க்கு எனர்ஜிக்கெலாம் ஒரு ஃபார்முலாவாக இருக்குது நிறையா ஃபார்முலா இருக்குது எம்ஜிஹெச் இருக்குது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இருக்குது பிவின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது பிவின்னு என்னது நம்ம படித்தோம்ல பிவி ஈக்குவல்ட்டுக்கு என்ஆர்டி கேஆர்டி இந்த இதெல்லாம் படித்தோம்ல அப்போ பிவி ஏன் சார் பிவி இங்கே ப்ரெஷர் இருக்குது பாருங்கள் ப்ரெஷர் வால்யூம் கொடுத்துட்டாங்க அப்போ ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் பை டி ப்ரெஷர் எவ்வளவு 20,000 ப்ரெஷர் எவ்வளவு 20,000 வால்யூம் எவ்வளவு 1 சென்டிமீட்டர் கியூப் அது மீட்டர் கியூப் மாத்திரம் எவ்வளவு 10⁻⁻⁶ டைம் எவ்வளோக்குள்ளே வரணுமா டைமு 1 செகண்ட் அது எவ்வளவு பெர் 1 செகண்ட் ஓகேங்களா 1 செகண்ட் வச்சுட்டாங்க அப்போ என்ன ஆன்சர் வரும் இதை அடித்து போட வேண்டியது எவ்வளோ வரும் இது 2 × 10⁴ வச்சுக்கலாமா 2 × 10⁴ இது 10⁻⁻⁶ 1 அப்போ என்ன வரும் 2 × 10⁻⁻2 அப்போ என்ன வரும் வாட்ஸு 0.02 watts option A 19 sum அடுத்தது engine develops 10 kW of power how much time it will take the lift of mass 200 kg to height a 40 meter இங்கே தெரிஞ்சு போச்சு இது என்னது M இது என்னது G அது என்னது H mgh இது என்னது பவர் அடுத்து டைம் கேட்குறான் அவ்வளோதான் அப்போ நமக்கு என்ன தெரியணும் பவர் இன்ட்டு டைம்ஸ் ஈக்குவல் டு என்னது எனர்ஜியா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி எவ்வளவு mgh அப்போ டைம்ஸ் ஈக்குவல் டு என்னது mgh பை பவர் ஓகேங்களா எம் எவ்வளவு மாஸ் எவ்வளவு 200 kg எஸ்ஐ யூனிட்டான்னு பார்த்துங்க எஸ்ஐ யூனிட் தான் பிரச்சனை இல்லை ஜி எவ்வளவு 10 ஹெச் எவ்வளவு 40 ஓகேங்களா பவர் எவ்வளவு 10 கிலோவாட் எவ்வளவு 10 கிலோவாட் 10 × 10⁻³ எழுதிக்கலாமா எழுதிக்கலாம் இப்போ இந்த 10⁻³ ஜீரோவுக்கு இது ஒரு ஜீரோ இது ஒரு ஜீரோ இது ஒரு ஜீரோ ஓகேங்களா அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 80 20 × 4 80 by 10 அப்போ என்ன வருது 8 செகண்ட் இப்போ 18 சம் பார்க்குறோம் இதில் என்னது a ball dropped from a height of 2 meter rebounds to height of 1.5 meter after hitting the ground the percentage of energy lost க்கு என்னது u1 minus u2 divided by u1 ஓகேங்களா ரைட் u1 into 100 ஓகேங்களா சரி into 100 இப்போ இதுக்கு u1க்கு என்னது mgh1 minus mgh2 by mgh1 into 100 ரைட்டு இப்போ என்ன பண்ணுவோம் mg காமனாக வெளியே எடுத்துடலாமா அப்போ என்ன வரும் h1 minus h2 by mgh1 mg கேன்சலா into 100 into 100 h1 எவ்வளவு நமக்கு 2 h2 எவ்வளவு 1.5 by h1 எவ்வளவு 2 into 100 அப்போ எவ்வளோ வரும் 0.5 into 100 by 2 இதை அடித்தா எவ்வளோ வரும் 50 அப்போ எவ்வளவு 25 ஓகே அடுத்து 19 சம் பாருங்கள் இது சிம்பிள் ஃபார்முலா தான் a body falls on the surface of the coefficient of restitution 0.6 from E கொடுத்துட்டாங்க height of 1 meter the body rebounds at the height of இதுக்கு ஃபார்முலா என்ன hn ஒரே ஸ்டெப்பில் எழுதிடலாம் hn is equal to h e power 2n இந்த ரெஸ்டியூஷன் தான் என்னது E ஓகேங்களா அப்போ என்ன வரும் h எவ்வளவு ஃபஸ்ட்டு 1 மீட்டரா 1 E எவ்வளவு ரெஸ்டியூஷன் என்ன கொடுத்துருக்காங்க 0.6 அதுதான் 0.6 இன்ட்டு 2 எத்தனை பவுண்டு ஃபஸ்ட்டு பவுண்டா அப்போ இன்ட்டு 1 அப்போ என்ன வரும் 0.6 ஹோல் ஸ்கொயர் அப்போ என்ன ஆன்சர் வரும் 0.36 அப்போ ஆப்ஷன் டி இப்போ 19th சம் பார்க்குறோம் கொலிஷனில் a body of mass m1 moving with velocity v collides with another body at rest of mass m2 after collision the velocity of the two bodies are 2 ms power minus 1 and 5 ms power minus 1 respectively along the direction of motion of m2 the ratio of m1 by m2 is இதுக்கு கண்டிப்பாக ஃபார்முலா தெரிஞ்சாங்க இங்கே v1க்கு என்ன ஃபார்முலா பை இது என்னது u1 ஓகேங்களா அடுத்தது v2க்கு என்னது ப்ராக்கெட் u1 ஓகேங்களா ரைட் பை கீழே என்ன வரும் ரெண்டுலேயுமே m1 + m2 m1 + m2 ஓகேங்களா இங்கே என்ன வரும்
m1 minus m2 இங்கே 2m2 என்ன வரும் 2m2 ஓகேங்களா கரெக்டுங்களா ஃபார்முலா சாரி 2m1 இப்போ வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறோம் இப்போ என்ன நமக்கு வேணும் m1 by m2 தானே இப்போ m1லாம் இங்கே இருக்கா நம்ம என்ன பண்ணுவோம் v1 by v2 டிவைட் பண்ணால் சில இதெல்லாம் காலியாகும்ல அது மாதிரி பார்த்துக்கலாம் அப்போ v1 by v2 ஈக்குவல் டு என்ன ஆகும் இது என்ன வரும் m1 மைனஸ் m2 by m1 ப்ளஸ் m2 இது என்னது u1 சரி ரைட் பை 2m1 by m1 ப்ளஸ் m2 இது என்ன வரும் u1 ஓகேங்களா ரைட் u1 கேன்சலா ரைட் இந்த கீழே இருக்க m1 ப்ளஸ் m2 கீழே இருக்க m கேன்சலா அப்போ என்ன வரும் v1 by v2 எவ்வளவு v1 எவ்வளவு 2 ரைட் v2 எவ்வளவு 5 ஈக்குவல் டு இது என்ன வரும் m1 மைனஸ் m2 by 2m1 வசதிக்காக இப்படி எழுதிக்கலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஈக்குவல் டு என்ன வரும் 2 by 5 இப்போ பாருங்கள் இப்போ நம்மளுக்கு m1 by m2 தானே கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் m1 மைனஸ் m2 by m1 ஈக்குவல் டு என்ன வரும் 2 இங்கே போயிருமா அப்போ 4 by 5 சரி அப்போ இது எப்படி வரும் 1 மைனஸ் m2 by m1 வருமா இதை டிவைட் பண்ணி இதை பண்ணால் அப்போ என்ன வரும் 4 by 5 அப்போ மைனஸ் m2 by m1 என்ன வரும் ஒன்று வந்து சரி பண்ணால் மைனஸ் 1 4 by மைனஸ் 1 ஓகேங்களா ரைட் திரும்ப என்ன எழுதுகிறோம் இது மைனஸ் நமக்கு m1 by m2 தானே வேணும் ஆனால் சைனை முதல் மாற்றுவோம் அப்போ என்ன பண்ணுவோம் m2 by m1 ஈக்குவல் டு 1 மைனஸ் 4 by 5 அப்போ m2 by m1 ஈக்குவல் டு என்ன வரும் 5 மைனஸ் 4 by 1 அப்போ என்ன வரும் 1 by 5 நமக்கு தேவை என்ன m1 by m2 தானே இங்கே 5 வரும் சாரி அப்போ m1 by m2 ஈக்குவல் டு 5 by 1 அதாவது 5 அப்போ ஆப்ஷன் பி லாஸ்ட்டாக ஒரு சம் பார்க்குறோம் a position depends force F equal to 5 plus 14x Newton acts on a small body of mass 2 kg and displaces it from 0 to 5 meter the work done என்னது இது வேரியபிள் ஃபோர்ஸ் தானே ரைட் அப்போ என்ன பண்ண இன்டகிரேஷன் பண்ணோம்ல எவ்வளோ லிமிட்டு 0 to 5 என்ன ஃபார்முலா f dot dx ஓகேங்களா அப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 5 அப்போ என்ன வரும் 5 plus 14x dx ஓகேங்களா அப்போ இது எப்படி எழுதலாம் w is equal to integration of 0.5 5 dx plus 14x dxங்களா ரைட் அப்போ என்ன வரும் w is equal to limit 0 to 5 இது என்ன வரும் 5x இது 14x square by 2 இது எதை அடித்தா 7 அப்போ என்ன வரும் ஒர்க்கு w is equal to என்ன வரும் இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா 5 0 மைனஸ் பண்ணால் தான் 0 ஆயிருமே ஃபைனல் மைனஸ் இன்சியில் 5 இன்ட்டு 5 ப்ளஸ் 7 இன்ட்டு 5 ஹோல் ஸ்கொயர் அப்போ என்ன வரும் w is equal to 25 இது 7 இன்ட்டு இது எவ்வளவு 25 அப்போ w is equal to 25 ப்ளஸ் 175 அப்போ w is equal to எவ்வளோ வரும் w is equal to 200 ஏதாவது ஒத்து வருதா 200 ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்